இலங்கை அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். யார் இந்த சுரேஷ் சாலே? இவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். ஈரோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2019 ஏப்ரல் 21 அன்று இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், 500க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த வருடம் ஏப்ரல் 7 வருடங்கள் நிறைவடைகின்றன. இந்த தாக்குதலுக்கு பின்னால் பல அரசியல்வாதிகளின் சதி அடங்கியுள்ளதாகவும் பலவிதமான சூழ்ச்சி நடந்ததாகவும் பலதரப்பட்ட செய்திகள் வெளியாகியிருந்தன. எத்தனையோ விசாரணைகள் இடம்பெற்றது. அப்போது இருந்தே ஒருவர் மீதான சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த நபர் மீது எழுந்த சந்தேகங்கள், பல குற்றச்சாட்டுகள் இருந்தும் அவரை கைது செய்ய முடியவில்லை. அதற்கு முன்னிருந்த ஆட்சியாளர்கள் இந்த நபரை கைது செய்வது பற்றி யோசிக்க கூட இல்லை. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் வெளிப்படையாக தெரிவித்தும் அந்த நபரை கைது செய்ய முந்தைய ஆட்சியாளர்கள் பயந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்தான் சுரேஷ் சாலே. இப்போது இவர் கைது செய்யப்பட்ட செய்தியை கேட்கும் இந்த ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஆறுதல் அடைந்திருப்பார்கள். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் பின்னர் பிள்ளையானின் ஒருங்கிணைப்பாளர் அசாத் மௌலானா வழங்கிய நேர்காணல் ஒன்றில் பிள்ளையான், சுரேஷ் சாலே, கோட்டபாய ஆகியோரின் பெயர்களையும் பல விடயங்களையும் பகிரங்கமாக குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஏன் சுரேஷ் சாலே கைது செய்யப்படவில்லை, விசாரணைகள் நடத்தப்படவில்லை என்று கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. தர்கா நகரில் நடந்த தாக்குதல்கள் மற்றும் வவுனதீவில் போலீசாரை கொலை செய்தமை போன்ற விடயங்களிலும் தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே தலையீடு இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. ராஜபக்சகளுக்கு நெருங்கிய ஒருவர் தான் சுரேஷ் சாலே. இந்த சுரேஷ் சாலே மீது பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்த போதும் யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை. ஜோசப் பெரராய சிங்க வழக்கின் மூலம் சந்திரகாந்தன், அதாவது பிள்ளையான், கைது செய்யப்படுகின்றார். அப்படி கைது செய்யப்பட்ட பிள்ளையான் சிறைக்குள் ஒரு குழுவினரோடு நட்பு கொள்கிறார். அந்த குழுக்கள் தான் சஹ்ரான் கும்பல். ஆனால் அந்த இடத்தில் சஹ்ரான் இல்லை, அவனுடைய சகோதரன் மற்றும் அவனுடைய குழுவினர்கள் இருந்திருக்கின்றனர். இந்த சஹ்ரான் தான் இந்த ஈஸ்டர் தாக்குதலின் தலைவன். இவர்கள் இஸ்லாமியர். இவர்களின் கோட்பாடு என்னவென்றால், தங்கள் மதத்துக்காக ஆன்மீக ரீதியாக மரணமடைந்து தற்கொலை செய்து அதன் மூலம் சொர்க்கத்தை அடைவதுதான் அவர்களின் நோக்கம். அவர்களை பார்த்த பிள்ளையான், இவர்களின் நோக்கம் வித்தியாசமாக இருக்கின்றது, இவர்களின் கதைகள் வேறுபட்டதாக இருக்கின்றது என்று நினைத்து அசாத் மௌலானா, அதாவது பிள்ளையானின் செயலாளராக இருந்தவர், அவரை அழைத்து இப்படி தன்னோடு சிறையில் இருக்கிறவர்கள் பேசிக் கொள்ளுகின்றார்கள், அவர்களை பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்கின்றது, அவர்களை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும், அவர்களை வைத்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று பேசிக் கொள்ளுகின்றார். அதன் பிற்பாடு சுரேஷ் சாலே மற்றும் இந்த சஹ்ரான் கும்பலை தொடர்பு படுத்துகின்றார் பிள்ளையான். அந்த இடத்துல தான் சுரேஷ் சாலே கூறுகின்றார், ராஜபக்சக்களை மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதனால் நாட்டில் ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாக வேண்டும் என கூறுகின்றார். இதற்கெல்லாம் பிறகுதான் அசாத் மௌலானா நேர்காணலில் கூறிய விடயங்கள், இந்த சுரேஷ் சாலே தொடர்பு பெற்ற விடயங்கள் ஏராளமாக இருக்கின்றது. இந்த தாக்குதலின் போது எத்தனையோ உடல்கள் சிதைக்கப்பட்டு சிதறி கிடந்தன. இந்த தாக்குதல்கள் காலை 8:45 மணி அளவில் தொடங்கி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 3 தேவாலயங்கள் மற்றும் 3 சொகுசு விடுதிகள் இலக்கு வைத்து நடத்தப்பட்டன. பிற்பகல் வேளைகளிலும் மேலும் 2 குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றது. தாக்குதல் குறித்து முன்கூட்டியே புலனாய்வு தகவல்கள் கிடைத்தும் அதை தடுக்க தவறியதற்காக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் தண்டப்பணமும் விதித்திருந்தது. அது மட்டுமின்றி சுரேஷ் சாலே புலனாய்வு துறையின் தலைவராக இருந்த காலத்தில் பல முக்கிய ஆதாரங்கள் அழிந்துள்ளதாகவும், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தலைமை காரியாலயத்திலேயே பல ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், பல கோப்புகள் இல்லாமல் போயுள்ளதாகவும், பலவிதமான கோப்புகள் இல்லாமல் போயுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது. சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டமைக்கான சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலீப் ஜெயவீர வன்மையாக கண்டித்திருக்கின்றார். அதாவது இன்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றினை கடுமையாக கண்டித்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். சுரேஷ் சாலே ஒரு புகழ்பெற்ற மற்றும் மிகவும் திறமையான இராணுவ அதிகாரி.
மற்றும் போர் வீரன் என்றும் அவர் இலங்கையின் 3 தசாப்தங்களாக நிலவிய கொடூரமான பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இவ்வளவு சிறந்த அதிகாரியை இந்த வழியில் விசாரிப்பது ஒரு அரசியல் நோக்கத்துடன் செயற்பட்டதாக தெரிகின்றது என்றும் அதன் நியாயத்தன்மை மற்றும் லட்சியம் குறித்தும் அது அரசு அதிகார துஷ்பிரயோகமா என்பது குறித்தும் சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன என்றும் திலித் ஜெயவீர சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த நடவடிக்கை நம்பகமான ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை. ஆனால் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக எடுக்கப்பட்டால் அது நீதியை கேலி செய்வது மட்டுமல்ல, நமது இலங்கை ஆயுத படைகளின் மன உறுதியையும் கடுமையாக பாதிக்கும் எனவும் அவர் எச்சரித்திருக்கின்றார். நாட்டை பாதுகாக்க தமது உயிரை பணயம் வைக்கும் வீரர்கள் அரசியல் தேவைகளுக்காக இலக்குகளாக மாற்றப்படக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். நீதி வெளிப்படையானதாகவும் பாரபட்சமற்றதாகவும் திரிபுகளில் இருந்து விடுபட்டதாகவும் இருக்க வேண்டும். மேலும் இதன் அடிப்படை இல்லாத எந்த ஒரு நடவடிக்கையும் பொறுப்பானவர்கள் மீது ஒரு அழியாத அடையாளத்தை மட்டுமே ஏற்படுத்தும் என்றும் திலித் ஜெயவீர கூறியிருக்கின்றார். நம்பகமான சாட்சியங்களுக்கு பதிலாக குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது நீதியை சீர்குலைப்பது மட்டுமின்றி இலங்கை ஆயுத படைகளின் மன உறுதியையும் கடுமையாக பாதிக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இலங்கை இராணுவத்திற்கும் அதன் புலனாய்வு படையினருக்கும் இது மிகவும் கவலை அளிக்கும் நாள் என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். குறித்த பதிவில் தமிழீழ விடுதலை புலிகளின் புலனாய்வு வலையமைப்பை அகற்றுதல், தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட மூத்த தலைவர்களை குறிவைக்க வழிவகுத்த உளவுத்துறை நடவடிக்கைகள் மற்றும் குமரன் பத்மநாதன் கைது செய்யப்பட்டதில் தொடர்புடைய முயற்சிகளுடன் பரவலாக செயற்பட்ட அதிகாரியான மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருப்பது நமது தேசிய சிந்தனை எந்த திசையில் செல்கின்றது என்பது குறித்து கடுமையாக கவலையை எழுப்புகின்றது என்றும் அலி சப்ரி கூறியிருக்கின்றார். இந்த விவகாரம் தொடர்பாக பொதுமக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை உங்கள் கருத்துக்கள் மூலம் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.